ஆண்டவரும் மீட்பருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தினாலே உங்கள் அன்போடு வாழ்த்துகிறேன். இந்த நல்ல நாளிலும் கர்த்தருடைய கிருபையும் ஆசீர்வாதமும் திருச்சபையின் பெண்கள் ஒவ்வொருவருக்கும் உண்டாக ஆண்டவர் ஆசீர்வதிப்பாராக. குறிப்பாக இந்த நாளிலே நாம் நற்குணசாலிகள் என்கின்ற தலைப்பிலே நாம் சிந்திக்க அழைக்கப்படுகிறோம். திருச்சபையின் பிள்ளைகளே, இந்த நாளிலே பெண்களை குறித்து தியானிக்கவும் அதிலே குறிப்பாக நற்குணசாலியாக அழைக்கப்படுகிற காரியத்தை குறித்து நாம் தியானிக்க அழைக்கப்படுகிறோம். இந்த நற்குணசாலி என்று சொல்லுகின்ற பொழுது அதற்கான குணாதிசயங்கள் மிக அவசியமானதாக காணப்படுகிறது. இந்த உலகத்திலே பெண்களை குறித்து பார்க்கிற பொழுது நாளிலே கல்வியிலே சிறந்து விளங்கி அவர்கள் இந்த உலகத்திலே எந்த உச்சத்தையும் தொடுவதற்கு அவர்கள் போதுமானவர்களாக காணப்படுகின்றார்கள். குறிப்பாக கடலின் ஆழமானாலும் சரி, வானத்தின் உச்சமானாலும் சரி, எந்த ஆய்வுகளுக்கும் செல்லக்கூடிய அளவிலே பெண்கள் தைரியசாலிகளாக பலம் உள்ளவர்களாக இருப்பதை எண்ணி நான் ஆண்டவரை ஸ்தோத்தரிக்கிறேன், அவள் அன்போடு வாழ்த்துகிறேன். திருமறையின் அடிப்படையிலே அவர்கள் நற்குணசாலிகள் என்று அழைக்கப்படுவதற்காக ஒரு சில குணாதிசயங்கள் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக நாம் பார்க்கின்ற பொழுது முதலாவதாக நற்குணசாலி என்று அழைக்கப்படுவதற்கு பெண்களுடைய உழைப்பு அங்கே முன்மாதிரியாக கொடுக்கப்படுகிறதை நாம் பார்க்கிறோம். இங்கே குணசாலியான ஸ்திரீ என்று சொல்லி அங்கே நீதிமொழிகள் 31ஆம் அதிகாரத்திலே கொடுக்கப்படுகிற அந்த பட்டியலிலே பெண்களுடைய நற்குணசாலியாக அழைக்கப்படுவதற்கு முதல் காரணம் அவளுடைய உழைப்பு என்று சொல்லி அங்கே சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். 15ஆம் வசனத்திலே சொல்லப்படுகிறது, இருட்டோடு எழுந்து தன் வீட்டாருக்கு ஆகாரம் கொடுத்து தன் வேலைக்காரிகளுக்கு படி அளக்கிறாள். ஒருவேளை தன்னுடைய காரியத்திலே அவளுடைய உழைப்பு என்பது மிகுந்த உற்சாகத்தோடு தன்னுடைய குடும்பத்திற்காக தன்னுடைய பிள்ளைகளுக்காக நான் உழைக்க வேண்டும் என்கின்ற ஆழமான புரிதலிலே அவள் செய்கின்ற செயல்பாடை பார்க்கிறோம். அது மிகுந்த ஒரு அர்ப்பணிப்பு நிறைந்த உழைப்பு என்பதை நாம் திருமறையின் அடிப்படையில் அறிந்திருக்கிறோம். ஒருவேளை நாம் உழைக்கின்ற உழைப்பு அது சுயநலம் சார்ந்ததாக இல்லாதபடி பொதுநலம் சார்ந்ததாக தன்னுடைய பிள்ளைகளுக்காக குடும்பத்திற்காக பிறருக்காக அது பயன்பட வேண்டும் என்பதற்காக அந்த பெண்களுடைய உழைப்பு காணப்படுகிற பொழுது அது அவர்கள் நற்குணசாலிகளாக அழைக்கப்படுவதற்கு காரணமாக அமைகின்றது. நீங்கள் ஆதியாகமத்தின் புத்தகம் 24ஆம் அதிகாரத்தை நாம் எடுத்துக்கொள்கின்ற பொழுது அங்கே ஒரு பெண் பார்க்கின்ற படலத்திலே அங்கே பரிசோதிக்கப்படுகிற எது என்று சொன்னால் அவருடைய அழகை குறித்து அங்கே பரிசோதிக்கவில்லை, அல்லது அவருடைய அறிவை குறித்து பரிசோதிக்கவில்லை. அவளுடைய பரிசோதனை, அவள் நற்குணசாலியா என்று அழைக்கப்படுவதற்கு அவள் பரிசோதிப்பதற்காக எலியேசர் செய்த ஒரு பொருத்தனையின் காரியம் என்ன என்று சொன்னால், நான் இங்கே வருகிற பெண்ணிடத்திலே எனக்கு தண்ணீர் கேட்பேன், ஆனால் எனக்கும் என்னுடைய ஒட்டகங்களுக்கும் அவள் தாராளமாய் கொடுக்கிற உழைத்து கொடுக்கிற அந்த செயல்பாடு உடையவளே என்னுடைய எஜமானுக்கு மனைவியாக வேண்டும் என்று சொன்னதின் விளைவாக அவளுடைய நற்குணம் அங்கே பரிசோதிக்கப்பட்டதை பார்க்கிறோம். அங்கே நாம் பார்க்கின்ற பொழுது அங்கே சொல்லப்படுகிறது 19-20 வசனங்களிலே, உம்முடைய ஒட்டகங்களுக்கும் குடித்து தீரு மட்டும் அவைகளுக்கும் ஒன்று வார்ப்பேன் என்று சொல்லி சீக்கிரமாய் தன் குடத்தை தண்ணீரை தொட்டிலே ஊற்றிவிட்டு இன்னும் மொண்டு வர அங்கே தொட்டி அண்டையிலே ஓடி அவருடைய ஒட்டகங்களுக்கெல்லாம் மொண்டு வார்த்தாள். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, அவருடைய நற்குணம் என்பது அங்கே ஒரு குடும்ப ஸ்திரியாக குடும்பத்தை கட்டி எழுப்புகிறவளாய் காணப்படுவதற்கு வரலாற்றை இடம் பெறுவதற்கு எலியேசர் செய்த ஜெபம் என்பது அவளுடைய குணத்தை ஆராய்கின்ற ஒன்று. இந்த நாளிலே நற்குணசாலி என்று சொல்கிற பொழுது உழைப்பு அங்கே எப்படிப்பட்டதா இருக்கிறது? இது எல்லாரும் உழைக்கின்றோம், பெண்கள் உழைக்கின்றார்கள், லட்சக்கணக்கிலே நம்ம பொருளாதாரத்தை ஈட்டுகிறோம், நல்ல காரியங்கள். ஆனால் அதிலே சுயநலம் சார்ந்தது, இது எனக்குரியது என்னுடையது என்று சொல்லாதபடி நம்முடைய குடும்பத்திற்குரியது என்று சொல்லி அவருடைய உழைப்பை குடும்பத்திற்காக திருச்சபைக்காக சமூகத்திற்காக அவர்கள் பயன்படுத்துகிறவர்களாக பொது சிந்தனைகளோடு அந்த உழைப்பை கொண்டு வருகிற பொழுது அது ஒரு பெரிய ஆசீர்வாதம். இன்று சமூகத்திலே ஒருவேளை உழைப்பு அதிகரித்திருக்கிறது, உழைப்பின் ஊதியம் அதிகரித்திருக்கிறது, ஆனால் அதன் வழியாய் குடும்பம் கட்டப்படுகிறது என்று சொல்லி கேட்போமானால் அது ஒரு கேள்விக்குறியாக மாறிக்கொண்டிருக்கிற காலகட்டங்களிலே இருக்கிறோம். ஆகவே பெண்களுடைய குணாதிசயங்களிலே நற்குணசாலி என்று அழைக்கப்படுவதற்கு முதலாவது உழைப்பு என்பது முக்கியத்துவம் வாய்ந்ததாக, அந்த உழைப்பு என்பது தன்னுடைய குடும்பம் சார்ந்ததாக காணப்பட வேண்டும். அங்கே கடினப்பட்டு உழைக்கின்ற உழைப்பு. அங்கே சொல்லப்படுகிறது, இந்த பெண்ணுக்கு அதிகாலையில எழுந்திருக்கிறாள், அதிக தொலைவு சென்று அவர் வியாபாரம் செய்கிறாள், விவசாயம் செய்கிறாள், வியாபாரம் செய்கிறாள், நூற்பு தொழில் செய்கிறாள், எல்லா ஃபீல்டும் தெரிந்த ஒரு பெண்களாக காணப்படுகிற ஒரு உழைக்கின்ற பெண் நற்குணசாலி என்று அழைக்கப்படுகிறாள். இரண்டாவது நாம் பார்க்கின்ற பொழுது இந்த நற்குணசாலி என்று அழைக்கப்படுவதற்கு உதவி செய்கின்ற குணாதிசயம் மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்ததாக காணப்படுகிறது. உதவி என்று சொல்லுகிற பொழுது ஒருவேளை பொருளாதாரம் சார்ந்த உதவி என்று மாத்திரம் நம்ம எண்ணிவிட முடியாது.
உதவி என்று சொல்கின்ற பொழுது பொருளாதார நிலைகளிலே தேவையுள்ள ஜனங்களுக்கு உதவி செய்வது என்பது அது பொருளாதாரத்தை தன்னிடத்தில் வைத்திருக்கிற பொழுது செய்கின்ற உதவி. அதற்கும் மேலாக செய்கின்ற உதவி நமக்கு இந்த நாளிலே திருமறை பாடமாய் கொடுக்கப்பட்டிருக்கிற 1 பேதுரு 3ஆம் அதிகாரத்தை நாம் எடுத்துக்கொள்கின்ற பொழுது அங்கே சொல்லப்படுகிற தேவ வார்த்தை 1 பேதுரு 3ஆம் அதிகாரத்திலே நாம் பார்க்கின்றோம் 1ஆம் வசனத்திலே, அந்தபடி மனைவிகளே உங்கள் சொந்த புருஷர்களுக்கு கீழ்ப்படிந்திருங்கள். அப்பொழுது அவர்களில் யாராவது திருவசனத்திற்கு கீழ்ப்படியாதவர்களாய் இருந்தால் பயபக்தியோடு கூடிய உங்கள் கற்புள்ள நடக்கையை அவர்கள் பார்த்து போதனையின்றி மனைவிகளின் நடக்கையினாலே ஆதாயப்படுத்திக் கொள்ளப்படுவார்கள். அது நீங்கள் குடும்பத்திலே கணவருக்கு செய்கிற உதவியாய் பார்க்கிறோம். பொருளாதார உதவி மாத்திரமல்ல, நீங்கள் உங்களுடைய நடக்கையினாலே கணவரை, தூரம் போனவர்களை, ஆண்டவரை விட்டு தூரம் இருக்கிறவர்களை அல்லது குடும்பத்திற்கு ஏற்புடையவர்களாய் இல்லாதவர்களை உங்களுடைய கற்புள்ள நடக்கையினாலே நீங்கள் அவர்களை மாற்ற முடியும். அது உங்களுடைய உதவி என்று சொல்லியே வேதம் கற்றுத் தருகிறது. ஒரு மனிதன் அங்கே எந்த இடத்திலிருந்து அவனை தூக்கி விடுவதற்கு நாம் செய்கின்ற காரியம்தான் உதவி. அது பொருளாதாரம் சார்ந்ததாக இருக்கலாம், அல்லது ஒரு தீய காரியங்கள், அடிமைத்தனங்கள், ஏதோ தூரம் போன காரியங்களாக இருக்கலாம். அதிலிருந்து மீண்டுமாய் அவர்களை தூக்கி எடுத்து நிலைநிறுத்துவது என்பது நாம் செய்கின்ற உதவி. அந்த உதவியையே நாம் ஆண்டவர் நம்மிடத்திலே எதிர்பார்க்கிறார். குடும்பம் கட்டப்படுவதற்கு செய்ய வேண்டிய காரியம் அதுதான் இந்த நாளில் நமக்கு சத்திய வசனமாக சொல்லப்பட்டது. நீதிமொழிகள் 14ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலே, புத்தியுள்ள ஸ்திரீ தன் வீட்டை கட்டுகிறாள். புத்தியுள்ள ஸ்திரீ தன் வீட்டை கட்டுகிறாள். ஒருவேளை இந்த உலகத்திலே நாம் பார்க்கின்ற எந்த காரியத்திலும் அங்கே சொல்லப்படுகிற காரியம் ஆவதும் பெண்ணாலே அழிவதும் பெண்ணாலே என்று சொல்லப்படுகிற சமூகத்திலே பேசப்படுகிற வார்த்தைகள், கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, வேதம் நமக்கு கற்றுத் தருகிறது. நம்முடைய குடும்பம் கட்டி எழுப்பப்படுவதற்கு நாம் அங்கே முன்மாதிரிகளாக, அருமையான கணவரை ரட்சிக்கிறவர்களாக, மீட்டெடுக்கிறவர்களாக, குடும்ப உறவுகளை வளர்க்கிறவர்களாக நாம் உதவி செய்து நாம் பெற்றோர், உற்றார், உறவினர்களோடு கூட அந்த உதவியை செய்வதால் ஆண்டவர் நமக்கு ஆசீர்வாதம் தருகிறார். அங்கே நீதிமொழிகள் 31ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்திலும் பார்க்கிற பொழுது, அவள் ஏழைகளுக்கு, திக்கற்ற பிள்ளைகளுக்கு இறங்கி படியளக்கிறாள் என்று சொல்லப்படுகிறது. அந்த உதவி அங்கே ஒரு பெண்ணுடைய நற்குணசாலியாய் அழைக்கப்படுவதற்கு அது காரணமாக இருக்கிறது. மூன்றாவதாக, இந்த நற்குணசாலி என்று அழைக்கப்படுவது உயர்த்துகின்ற ஒரு செயல்பாடு. குணாதிசயத்திலே தன்னை வருத்தி கொண்டு தன்னுடைய குடும்பத்தை உயர்த்துகின்ற ஒரு நல்ல குணாதிசயம் ஒரு பெண்ணினுடைய நற்குணசாலியாய் அழைக்கப்படுவதற்கு காரணமாய் அமைகிறது. ஒருவேளை நமக்கு தெரியும், அந்த 31ஆம் அதிகாரம், நீதிமொழிகள் 31ஆம் அதிகாரத்தில் நாம் பார்க்கின்ற பொழுது அங்கே சொல்லப்படுகிற காரியம், அவள் புருஷன் தேசத்து மூப்பர்களோடு நியாயாஸ்தனங்களில் உட்கார்ந்து இருக்கையில் அவன் பேர் பெற்றவனாய் இருக்கிறான். காரணம் என்ன? தன்னுடைய மனைவியினுடைய பின்புலத்தில் இருந்து அவள் செய்கின்ற உதவி, தன்னுடைய குடும்பத்திற்காக அவள் எடுத்துக்கொண்ட முயற்சிகள், அத்தனை காரியங்களின் நிமித்தமாக தேசத்திலே தன்னுடைய கணவர் உயர்ந்த பொறுப்புகளிலே, உயர்ந்த இடங்களிலே அவர் அமர்ந்திருக்கிறதை பார்க்கிறோம். அப்படியானால் இன்று நம்முடைய குடும்ப வாழ்க்கையின் மூலமாக நம்முடைய கணவர் மேலான இடங்களிலே செல்லுகிற அந்த உயர்த்துகின்ற செயல்பாடு என்பது ஆண்டவர் நம்மிடத்திலே எதிர்பார்க்கிறார். இந்த அருமையான நாளிலே நாம் உயர்த்துகின்றவர்களாக காணப்பட வேண்டும் என்பதையே ஆண்டவர் நம்மிடத்திலே விரும்புகிறார் என்பதை நாம் காண அழைக்கப்படுகிறோம். அங்கே சொல்லப்படுகிற அந்த வார்த்தை நிமித்தமாக பிறரை உயர்த்தி பார்க்கின்ற நல்ல குணாதிசயங்கள் அது நம்முடைய வாழ்க்கையிலே காணப்படுகிற பொழுது அது பெரிய ஆசீர்வாதத்தை கொண்டு வரும். அப்படிப்பட்ட பெண்ணை தான் அங்கே சொல்லப்படுகிற பொழுது, அவள் பிள்ளைகள் எழும்பி அவளை பாக்கியவதி என்கிறார்கள். அவள் புருஷனும் அவளை பார்த்து, அநேக பெண்கள் குணசாலியா இருந்ததுண்டு, நீயோ அவர்கள் எல்லாருக்கும் மேற்பட்டவள் என்று அவளை புகழுகிறான். எல்லாருக்கும் மேற்பட்டவள் என்று அவளை புகழுகிறான். ஒரு மேன்மைப்படுத்துகிற காரியம். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த செயல்பாடுகள் ஆண்டவர் நம்மிடத்திலே எதிர்பார்க்கிறார். இந்த நற்குணசாலி என்று சொல்லி அழைக்கப்படுகிற இந்த நிலையிலே நாம் உயர்த்துகின்றவர்களாக காணப்பட அழைக்கப்படுகிறோம். ஒருவேளை ஒரு வாட்ஸ்அப்ல ஒரு செய்தி இருந்தது. இந்த குடும்பங்களிலே ஒருவேளை தன்னுடைய கணவரை ராஜா என்கிற நிலைக்கு உயர்த்தி அவருடைய மனைவி ராணி என்கிற நிலையிலே பார்க்கப்படுகிற பார்வையும் உண்டு. தன்னுடைய கணவரை அடிமைப்படுத்தி அடிமையினுடைய மனைவி என்று சொல்லி பார்க்கப்படுகிற பார்வையும் இருக்கிறது. ஆக திருச்சபையிலே நம்முடைய குடும்பத்தை நாம் ராணிகளாக வாழத்தக்கதாக உயர்ந்த நிலைகளிலே குடும்பத்திலே நாம் நம்முடைய கணவரை உயர்த்தி நீங்கள் மேலானவர்களாக கண்டு அதன் நிமித்தமாக ஒரு அரசியாக ஆளுமை செய்கிறவர்களாக வெளிப்படுகிற பொழுது நாம் நற்குணசாலியாக அழைக்கப்படுகிறோம். இந்த நல்ல நாளிலும் ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிற காரியம் நற்குணசாலி என்று சொல்லி அழைக்கப்படுகிற பெண்களுடைய குணாதிசயம் அவருடைய உழைப்பு சார்ந்தது.
அவர்கள் செய்கின்ற உதவி, கணவரை அங்க மீட்டெடுக்கின்ற உதவி செயல்பாடுகள் சார்ந்தது. பிறரை உயர்த்துவதற்காக, குறிப்பாக கணவரை உயர்ந்த நிலையிலே கொண்டு செல்வதற்காக அவள் எடுக்கிற முயற்சி அவர்களை நற்குணசாலிகளாக அடையாளப்படுத்துகிறது. அந்த குணாதிசயங்களை பெற்று குடும்பத்தையும் திருச்சபையும் சமுதாயத்தையும் வளர்த்தெடுப்போம். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.